ஒருத்தர் 5 வருஷம் வந்து கோமாவில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. சொன்னப்புறம் என்னடா சொல்கிறீங்க, நான் நேற்று தானே படுத்து தூங்கினா அதுக்குள்ளே எப்படா கோமாவில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். நீங்களும் அப்படி தானே யோசிப்பீங்க. ஆமாம், இவர் வந்து கோமாவில் தான் போகல. இவர் வந்து நல்லா சரங்கை போட்டுட்டு நல்லா வந்து சுயநலைவை இழந்துட்டு அப்படியே வந்து இருந்திருக்காரு. அவர் அப்படியே அலைக்கா தூக்கி போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பை போட்டு மாஸ்கெல்லாம் போட்டு போய் நின்றுருக்காங்க டாக்டர் மாதிரி. என்னடா ஆச்சு நமக்கு, நம்ம கோமாவில் போயிட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த ஆள் எந்திரிச்சு பார்த்துருக்காரு. அப்போ ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, கடைசியாக உங்களோட உடம்புல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்களை தொடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக உடற முடியுதா உங்களால் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ வந்து நான் இத்தனை தண்ணி தானே அடித்தேன், தண்ணி அடிச்சுட்டு தானே தூங்கினேன், என்னங்க நீங்கள் 10 வருஷமாக கோமாவில் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பார்த்துட்டு ஸ்டக்குன்னு கிட்டே போய் சவுட்டில் பலார் ஏன்டா கொய்யால அடக்கடிச்சிட்டா எல்லாம் மறந்துடுவியாடா, நான் 2 கூடயாடா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்கை போட்டார்.